ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, திருமண காலம் அமையும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி, ஒரு லக்னத்துக்கு 7க்குரியவர் 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கோச்சாரத்தில் சனி பகவான் கடக்கும் பொழுது, அல்லது கோச்சார சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கணும், 3ஆம் பார்வையாவோ 7ஆம் பார்வையாவோ 10ஆம் பார்வையாவோ சனி பகவான் பார்க்கணும். 7ஆம் வீட்டையும் பார்க்கணும், அல்லது 7ஆம் அதிபதியை பார்க்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு நிகழும். அந்த பீரியடில் கரெக்டாக அந்த 7ஆம் அதிபதியோட தசா புத்தி அந்தரம் வர்றப்ப கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சரிங்களா? இந்த கோச்சார சனி பகவான் இல்லாமல் ஒரு தொழிலும் நமக்கு புதுசாக ஆரம்பிக்க முடியாது. வீடு கட்டுறது, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. சரிங்களா? புதிய முயற்சிகள், புதிய சுப நிகழ்ச்சிகள் தொடங்கும் பொழுது சனி பகவான் அது சார்ந்த காரக கிரகங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே அந்த காரியங்களை நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் நம்ம எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் இல்லாமல் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கால சக்கரப்படி கர்மகாரகனான சனி பகவான் தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முடிவு செய்கிறார். ஸோ அதனால் சனி பகவானை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க முடியும். மேலும் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், திருமணம் செய்யணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் வர நம்பரில் உங்களோட எதிர்காலத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.